சமூக ஊடக தளங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகள் வேகமாக அதிகரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தால் நடத்தப்பட்ட சமீபத்திய விசாரணைகளில் Facebook, WhatsApp, Telegram, Skype மற்றும் WeChat போன்ற சமூக ஊடக தளங்கள் மூலம் குடிமக்கள் இந்த குற்றங்களுக்கு அதிக அளவில் பலியாகி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். குற்றவாளிகள் இதுபோன்ற மோசடிகளை செய்வதற்கு 2 முக்கிய முறைகளை பயன்படுத்துவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. முதல் முறை, குறித்த சமூக ஊடக தளங்களில் வீட்டிலிருந்து வேலை செய்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று விளம்பரம் செய்து பின்னர் ஒரு தொழிலில் முதலீடு செய்ய மக்களை அழைப்பது. முதல் கட்டமாக குற்றவாளிகள் இந்த முதலீட்டிற்கு ஒரு சிறிய தொகையை டெபாசிட் செய்ய சொல்கிறார்கள். பின்னர் அந்த சிறிய தொகைக்கு ஈடாக முதலீடு செய்யப்பட்ட தொகையுடன் ஒரு சாதாரண தொகையை சேர்க்க சொல்கிறார்கள். இது போன்ற பல படிகளில் முதலீட்டாளர் அதிகரிக்கும் வருமானத்தை பெறுகிறார். அங்கு அவர்கள் இந்த நபர்களின் நம்பிக்கையை பெற வேலை செய்கிறார்கள். மேலும் அதிக முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதாக கூறி அதிக அளவில் பணத்தை முதலீடு செய்ய அறிவுறுத்துகிறார்கள். இந்த வழியில் உள்ளூர் வங்கிகளில் உள்ள கணக்குகளில் பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதன்படி பல சந்தர்ப்பங்களில் அதிக அளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டாலும் முதலீட்டாளர்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுவதில்லை. இந்த முதலீட்டாளர்கள் சலுகைகளை திருப்பி தராதது தொடர்பாக சமூக ஊடகங்களில் குற்றவாளிகளால் துன்புறுத்தப்படும் போது சலுகைகளை பெற விரும்பினால் பாதுகாப்பு வரிகள் மற்றும் சுங்க கட்டணம் போன்ற கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்றும் அதற்காக அவர்கள் கூடுதல் பணம் செலவிட்டால் சலுகைகளை வழங்க முடியும் என்றும் குற்றவாளிகள் அவர்களிடம் தெரிவிக்கின்றனர். அதன்படி அதிக பணத்தை முதலீடு செய்ய அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது முறை, இந்த சமூக ஊடக வலைப்பின்னல்களில் வீட்டில் இருந்து வேலை செய்வதன் மூலம் மக்கள் அதிக அளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்று விளம்பரப்படுத்துவதும் அதில் சேருபவர்களின் கணக்கு எண்களை பெறுவதும் அந்த கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ள பணத்தை சமூக ஊடக வலைப்பின்னல்கள் மூலம் குற்றவாளிகளால் அறிவிக்கப்பட்ட கணக்குகளுக்கு மாற்றுவதும் ஆகும். இதன் பலனாக கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணத்திலிருந்து கணக்கு உரிமையாளர்களுக்கு ஒரு கமிஷன் வழங்கப்படுகிறது. இந்த முறையின் மூலம் மேலே விவரிக்கப்பட்ட முதல் முறை மூலம் டெபாசிட் செய்யப்பட்ட பணம் அதிக எண்ணிக்கையிலான கணக்குகளை பயன்படுத்தி ஏனைய கணக்குகளுக்கு செலுத்தப்படுவதை விசாரணை அதிகாரிகள் கவனித்துள்ளனர். அதன்படி இதனால் பாதிக்கப்படுபவர்கள் அறியாமலேயே நிதி மோசடி, பண மோசடி மற்றும் ஒரு குற்றத்திற்கு உதவுதல் மற்றும் ஊக்குவித்தல் போன்றவற்றுக்கு பலியாவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளில் இந்த குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் இந்த நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நவீன தொழில்நுட்பத்தையும் இணையத்தையும் பயன்படுத்துகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. Facebook, WhatsApp, Telegram, Skype மற்றும் WeChat போன்ற சமூக ஊடக வலையமைப்புகள் மூலம் செய்யப்படும் குற்றங்கள் குறித்த தகவல்களை புலனாய்வாளர்களால் உடனடியாக பெற முடியாததால் இந்த குற்றவாளிகள் குற்றங்களை செய்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற குற்றங்களை தடுக்க இலங்கை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒரு முக்கிய தேவை என்பதை விசாரணை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.